Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1143. ஓபன் பண்ணா போன எபிசோடு வேகா பங்க மர்கையா சாலா பண்ணிட்டானுங்க. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா வேகா பங்கோட ஹார்ட் பீட் நின்ன உடனே ஒரு வீடியோ மெசேஜ் பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது இந்த உலகத்தோட ட்ரூத்தை வெளியில சொல்ற மாதிரி. அந்த தீவுக்குள்ள சொன்னா வெளியில எப்படி போகும், யாருக்கும் கேட்காது அப்படின்னு நினைச்சா அங்கதான் வேகா பங்கு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. என்னன்னா இவர் பேசுறது உலகத்துல டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் எத்தனை இருக்குது அது எல்லாத்துக்குமே அட் அ டைம்ல டெலிகாஸ்ட் ஆகும் வித் ஹையர் ஃப்ரீக்வன்சி வீடியோ காலோட. உலகத்துல ஒவ்வொரு மூலையில இருக்கவங்க எல்லாம் என்ன இது ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னு தெளிவா கேட்க ஆரம்பிப்பாங்க. இங்க மெரைன் ஆளுகள்லாம் மண்டைய உடச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணவும் ட்ரை பண்றானுங்க. கட் பண்ண முடியல. ஏதாச்சும் பண்ணி ஆஃப் பண்ணியே ஆகணும்னு படாத பாடுபடுவானுங்க. அட இவனுக்கு மட்டும் டெலிகாஸ்ட் ஆனா பரவாயில்லையே, உலகம் பூரா டெலிகாஸ்ட் ஆகுது. இதை கட் பண்ணிடலாம், அதை கட் பண்ண முடியாதுல்ல. இங்க சஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா அவன் காதுல மாட்டிருக்க டிவைஸ்ல வேகா பங்கு பேசுற வாய்ஸ் கேக்குது. அவர் தான் செத்து கிடக்குறாரு. என்னாச்சு அப்ப அவரு சாகலையான்னு சொல்லி அவனுக்கே டவுட் ஆயிரும். ஆக்சுவலா செத்துட்டாரு தான். ஏன்னா செத்தவன தான் இந்த வீடியோ ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இங்க லூஃபியுமே அவரோட வாய்ஸை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏன்னா அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. என்ன ஒரு கையில கிசரோவையும் இன்னொரு கையில சாட்டனையும் அமுக்கி பிடிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் விட்டானுங்கன்னா எகிரி எகிரி அடிப்பானுங்க. இங்க நமியும் உசோப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு கத்திட்டு கிடப்பாங்க. ஏன்னா வேகா பங்க காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஆளு எஸ்கேப் ஆகாம எதுக்காக தேவையில்லாம உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கான். மென்டல் பைய முட்டா பையன்னு சொல்லிட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. காப்பருக்குமே ஒரே குழப்பம். என்ன நடக்குது, வேகா பங்கு உசுரோட தான் இருக்காரான்னு யோர்க்கு கிட்ட கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும். அதுக்குமே என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சுத்தமா புரியல. இங்க இந்த ஜெயின்ஸ் இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாம் செம ஹாப்பியா இருப்பாங்க. ஏதோ வேகா பங்கு சம்பவம் பண்ண போறாருன்னு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ ஸ்டார் ஹேட்டை பார்க்கணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப பார்த்து இந்த மெரைன் ஆளுகெல்லாம் சும்மா இல்லாம உங்களை காலி பண்ண போறோம்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு கண்ட மேனிக்கு சுடுவானுங்க. ஒரு சின்ன கீரல் கூட இவனுக்கு மேல விழுந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன கத்திய வச்சு பொலன்னு பொலந்திருப்பானுங்கன்னு வைங்க. இப்படி இன்னும் தீவுக்குள்ள சம்பவம் போயிட்டு இருக்குது. வேகா பங்கு எடுத்த உடனே மேட்டர் எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த விஷயம் போய் சேரணும்ல. அதனால ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தர்றேன், அதுக்குள்ள இந்த பிராட்காஸ்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க, அதுக்கப்புறம் நான் தெளிவா சொல்றேன்னு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா வேகா பங்கு கிட்ட எந்த ஒரு அசையும் இல்ல. சஞ்சய் இன்னும் குழப்பத்திலேயே தான் இருக்கான். லூஃபி கன்ஃபார்மே பண்ணிட்டான் வேகா பங்குக்கு எதுவுமே ஆகல, அவர் நல்லா தான் இருக்காருன்னு. அதனால இதுக்கப்புறம் என்ன கவலை, இவனு ரெண்டுத்தையும் போட்டு துவன்னு துவச்சா போதும்னு சொல்லிட்டு போட்டு நசுக்குன்னு சேட்டனோட மூஞ்ச போட்டு நசுக்கிட்டு இருப்பான். சரி இப்போ இந்த வேகா பங்கோட விஷயம் உலகம் ஃபுல்லா பிராட்காஸ்ட் ஆகும்போது மரிஜாய்ஸுக்கும் பிராட்காஸ்ட் ஆகாதா? கண்டிப்பா ஆகும். அங்க இருக்க எல்டர்ஸ் எல்லாம் எரிச்சல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வேகா பங்குக்கு என்னாச்சு, அவனை தப்பிக்க விட்டுட்டாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்ல, கிசரு வந்து அவனை கொன்னுட்டான் அப்படிங்கிற நியூஸ் வரைக்கும் இவங்களுக்கு அப்டேட் ஆயிருச்சு. அப்படின்னா எப்படி மறுபடியும் வேகா பங்கு எல்லாத்துக்கும் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும் போதுதான் அவன் செத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மெசேஜ் ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணிருக்கானோ அப்படிங்கறதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வேகா பங்கு என்ன சொல்ல போறான் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா சோர்ஸை கண்டுபிடிச்சு அழிச்சா மட்டும்தான் இந்த பிராட்காஸ்ட்டை தடுக்க முடியும். எப்படியாவது எக் ஹெட் ஐலாண்ட்ல தானே எங்கேயாச்சும் இருக்கும். அந்த இடத்த வேற இப்ப பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு இவங்களும் வெறியில இருக்காங்க. அங்க வேகா பங்கு வீடியோல பாத்தீங்கன்னா டைமை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 9.5 நிமிஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் நான் என்ன பண்றது, எல்லாம் சட்டு புட்டுன்னு சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு அப்படியே கட் பண்ணா இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நியூ வேர்ல்டுல இருக்க ட்ரெஸ்ரோசா, அங்க இருக்க மக்கள்லாம் வேகா பங்கு இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்காக வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல ரெடி பண்ணணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு பெரிய பெரிய ஸ்னேல் எல்லாம் கொண்டு வந்து பெரிய சைஸுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா, ரெபாக்கா அவங்க அப்பா கிளாடியேட்டர் கைரோஸ், அவங்க தான் இந்த டெலிகாஸ்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே லியோவும் கப்பும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு வைங்களேன். என்ன அந்த பொடுசுங்க தான் எதுவா இருந்தாலும் நம்பிடுவாங்களே. நியூஸ் பேப்பர்ல லூஃபி வேகா பங்க ஹாஸ்டேஜா வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அந்த நியூஸை படிச்சுட்டு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் லியோ கத்துவான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, லூஃபி அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டான்னு ரெபாக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பான். சரி உலகத்தோட ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்க இங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூல இருக்க விண்மில் வில்லேஜ காட்டுறாங்க. அதான் நம்ம பைய வளர்ந்த ஊரு. அங்க இருக்க மக்கள்லாம் மறுபடியும் லூஃபி ஏதாச்சும் பஞ்சாயத்து எழுத்து வச்சிட்டானா, இவ்வளவு பெரிய பிராட்காஸ்ட் பண்றாங்களே, வேகா பங்கு வேற பெரிய ஆளு, என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பயந்துகிட்டே வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்லயே மேயர்ட்ட மட்டும் தான் அந்த ஸ்னேல் இருக்குது. இந்த நேரத்துல கூட அந்த ஆளு அதை யூஸ் பண்ணா காசு கொடுக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்பாரு. அப்படி கொடுக்கலன்னா ஆடியோவே கேட்டு போங்கடான்னு வேற. சரி அதே நேரம் அப்படியே கட் பண்ணி வாட்டர் 7, அதான் கிராண்ட் லைன்ல இருக்க ஐலாண்டு, அங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த ஊரோட பிரசிடென்ட் ஐஸ்பர்க் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல ரெடி பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஜேர்னல் இருக்குதுல்ல, அதான் நியூஸ் மார்கனோட ஜேர்னல், அங்க இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நியூஸை வெறிகொண்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா விவி அங்கதானே இருக்கா, அவளுக்கு
அவங்களுக்கு என்ன இப்ப பீதினா பஸ்டர் கால் பண்ணி எக்ஹெட் ஐலாண்டே காலி பண்ண போயிருக்காங்க. லூஃபியும் வேற அங்கதான் இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, செத்துறாத லூஃபிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஐலாண்டு, அதுக்கப்புறம் கமபகா கிங்டம்ல அங்கதானே டிராகனும் சேபாவும் இருக்காங்க. அவங்களுமே ஷாக்ல தான் இருக்காங்க. வேகாப்பங்க் இந்த உலகத்தோட உண்மையை வெளியில சொல்ல போறாரான்னு. இப்படி உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எக்ஹெட் ஐலாண்டோட நார்த் ஈஸ்ட் சைடுல காட்டுறாங்க. நம்ம பானி, குமா, பிராங்கி இவங்க எல்லாத்தையுமே சேஃபா கொண்டுகிட்டு அந்த ஜெயின்ஸுங்க வந்தாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கப்பலை ரீச் பண்ணிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஜெயின்ஸோட கப்பல் தான். எத்தா தண்டி இருக்குதுன்னு பிராங்கி பார்த்துட்டு மிரண்டுருவான். என்ன பானிக்கு தான் கஷ்டமா இருக்கும். இவங்க வந்துட்டாங்க, வேகாபங்க் மத்தவங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்களான்னு ஃபீல் பண்ணுவான். நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு அவளுக்கு தெரியல. அதே நேரம் அந்த எல்டர்ஸ் இருக்கானுங்களே அப்படியே வெறி புடிச்சு போய் அந்த லைவ பார்த்துட்டு இருப்பானுங்க. கண்ணுல அப்படி ஒரு கொலவெறி. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், என்னதான் இவங்களை அடிச்சாலும் சுத்தமா எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஹோல்டு பண்ணி வைப்பான். ஏன்னா அப்பந்தானே நம்ம ஆளுகள்லாம் தப்பிக்க முடியும். பட் இந்த கிசரு இருக்கானே, கண்ணிலேயே லேசர் பீம் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண உடனே இதுக்கப்புறம் இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பக்கமா இழுத்து சேர்த்தி வச்சு சத்துன்னு ஒரு அடி சப்பிடுவானுங்க. சும்மா இல்ல, நிஜமாவே சப்பி அப்படியே பேப்பர் மாதிரி ஆயிருவானுங்க. லூஃபி அப்படியே கரகரன்னு சுத்தி தூக்கி வீசிடுவான். போங்கடா அப்படியே அந்த உலகத்தோட எண்டுக்கே போயிருங்கன்னு. அதுக்கப்புறம் ஜாலியா ஒரு ரெண்டு ஜம்ப போட்டுட்டு எவ்வளவு தூரம் போறானுங்கன்னு அவன் கண்ணையே அப்படியே பைனாக்குலர் மாதிரி ஜூம் பண்ணி பார்ப்பான். ரெண்டு பேரும் தீவை தாண்டி கூட போயிருக்க மாட்டானுங்க. கிசரு பாத்தீங்கன்னா அங்க இருக்க நேவி கப்பல்ல போய் விழுவான். விழுந்ததுல அந்த கப்பலே அதுன்னு வைங்க. சேட்டன் மட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போவான். சோ இதை பார்த்து நம்மால விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானா. அப்ப என்ன பண்ணுவான், அந்த சேட்டன் போன வேகத்துல அப்படியே சுத்திக்கிட்டே ரிட்டர்ன் வருவான். பாக்கணுமே, லூஃபி எக்ஸ்பெக்டே பண்ணல. அவனே மிரண்டுவான்னு வைங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய டேமேஜ பண்ணி அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலையே. ஆனா கிசரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேனு தான் கிடப்பான். பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அவனுக்குமே பாத்தீங்கன்னா வேகாபங்க் செத்தது கவலைதான் போல, கொன்னுட்டமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க சேட்டன் பாத்தீங்கன்னா லூஃபியை பிடிக்கிறக்காக விரட்டிட்டு இருப்பானா. அந்த டைம் மத்த எல்டர்ஸ் எல்லாம் சேட்டன் கிட்ட நமக்கு நேரம் இல்ல, வேகாபங்க் ஏதாச்சும் பேசிட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதான் டைம் இருக்குதுன்னு சேட்டன் லூஃபியை ஃபர்ஸ்ட் காலி பண்ணுன்னு கண்ணா பின்னு அட்டாக் பண்ணதுல லூஃபி இடையில சிக்கி கொஞ்சம் சின்ன பின்னமாவான். ஆனா பெரிய லெவல்ல எந்த சேதாரமும் இல்ல. இந்த டைம் தான் சேட்டன் பயங்கரமா ஒரு போஸ கொடுத்துட்டு நான் எல்லா எல்டர்ஸையும் இங்க வர வைக்கிறேன், அதாவது சமன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டனோட பவரை யூஸ் பண்ணும்போது ஒரு போர்ட்டல் ஒன்னு கிரியேட் ஆகும். ஒரு எல்டரை சமாளிக்கிறதுக்குள்ளேயே நம்மால படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் வந்தானுங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிருமே. தடுக்கிறதுக்கு கூட ஆளுங்க இல்ல. மிச்சம் இருக்க அந்த 4 எல்டர்ஸும் கிளம்பியாச்சு. அப்படி அவங்க இங்க வர்றாங்கன்னு உடனே இந்த இடத்துல பவர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிலீஸ் ஆகுமா. சுத்தி இருந்த மெரைன் ஆளுகளே மிரண்டுருவானுங்க. இனி இதுக்கப்புறம் தான் சம்பவம் வேற லெவல்ல நடக்க போகுது. ஸ்பைடர் மட்டும் என்னத்தையோ கிளப்பி விட்டுட்டானேன்னு சஞ்சி முழிச்சுட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் ஒரு பெரிய தரமான சம்பவம் ஒண்ணு இருக்குது. 5 எல்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு பெரிய கலவரம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.